வணக்கம் சோல்ஜர்ஸ். நம்ம நேற்று கோயம்புத்தூர் சண்டே மார்க்கெட்டு போயிருந்தோம். அது என்னென்ன வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். இந்த மொபைலோட ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்போட ப்ரைஸு, இந்த கால்குலேட்டரோட ப்ரைஸு, பேக்கோட ப்ரைஸு, இந்த மொபைலோட ப்ரைஸு, இந்த செப்பல் ஒரிஜினல் செப்பல், இந்த ப்ளூடூத்து, மரக்கடையோட பக்கத்தில் அவரு கட்டுங்க. வேல்முருகன் தங்கமானவர். பழைய மாடல் நோக்கியா மொபைல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நான் பார்க்காத மாடலு. இந்த நடுவில் உள்ளது கால்குலேட்டர் பெருசு அதே கடையில் தான் இந்த கால்குலேட்டர் 10 ரூபா. வீட்டில் ஒரு 2 கால்குலேட்டர் புறக்கிட்டாங்க. அப்புறம் அந்த பேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450 ரூபா, 500 ரூபா சொல்லி 450 ரூபான்னு பேசி முடிச்சதுங்க. நான் அதில் கருப்பு வாங்கியிருந்தேன். அதை கடைசியில் போகும்போது காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு இந்த பேக். உண்மையிலே குவாலிட்டியானது. கம்பெனி பேக்கு. கோயம்புத்தூர் நீங்கள் மரக்கடை வீதி வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். கடை இது உள்ளக்க கடை மற்ற நாளில் உள்ளக்க கடை போட்டிருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெளியில் ஒத்தையும் போட்டிருக்காங்க. 100 ரூபா செருப்பில் 50 ரூபா. ஐயா கடை 50 ரூபா தான். கூட எல்லாம் பாருங்க. 30 ரூபா 20 ரூபா 30 ரூபா 50 ரூபாய்க்குள்ளே ரொம்ப குவாலிட்டியாக இதெல்லாம் வீட்டில் ரசி 100 ரூபா வருது. இதெல்லாம் 50 ரூபாய் தான். 5 ரூபா கிடைக்கும் ஒன்று விட்டா. அண்ணன் கடையில் ஜாக்கெட்டு 250 ரூபா. வெளியே பார்த்தீங்கன்னா முழு 400 ரூபா வரும். 250 ரூபா. இது பொறுத்து 140 ரூபா. வெளியே 200 ரூபா. இது பொறுத்து 140 ரூபா. 140 ரூபா. உண்மையில் நல்லா பேக் பேண்ட் 200 வருது. நாங்கள் 150 ரூபாய்க்கு 150. நம்ம பேருங்கப்பா? பேர் சையது கார். காலையில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரும்? 8 மணிலேருந்து நைட்டு காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுமா. நைட்டு 8:30 மணிக்கு 8 மணி நைட்டு 8 மணி. நம்ம பேருங்கப்பா? என் பேர் பாஷா. இந்த பேண்ட்டில் வெறும் 150 ரூபா. 150. இந்த பேகி பேண்ட்டில் 300 ரூபா. 300. இந்த பேக்கியெல்லாம் 300 ரூபா. சட்டையெல்லாம் 150 ரூபா. 150. 150. இது என்ன சைஸ் வரை இருக்குது? எஸ்லேருந்து எக்ஸல் வரைக்கும் வரும். எம்லேருந்து எக்ஸல் வரை. எக்ஸல் வரைக்கும் இது 200 ரூபா. 200. இது எம்லேருந்து டபுள். எல்லா சைஸு ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காங்க அவங்க. நல்லா உண்மையிலே ஒர்த்தான ட்ரெஸ். குமார் பேர்ண்ணா. குமார் மொபைல்ஸ்ண்ணா. அது என்ன ரேட் வேணா மொபைல்? ஸ்டார்டிங் பட்டில் 200 ரூபாலேருந்து 500 ரூபா வரைக்கும் இருக்குண்ணா. 200லேருந்து 500 வரைக்கும். டச்சை பொறுத்தளவுக்கு 800 ரூபாலேருந்து 200 ரூபா என்ன ஃபோனு? 200 ரூபா இருக்கும். ஐட்டெல்லாம் 200 ரூபா. ஐட்டல் சைனா செட்டுக்கு ஐட்டல் நோக்கியாலாம் 200 ரூபா. 200. 500 ரூபா சொன்னீங்க. இந்த நோக்கியாலாம் 350 ரூபா 400 ரூபா வரும். 350 400. இதெல்லாம் 300 ரூபா வரும். டச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் 500 ரூபாலேருந்து இருக்கலாம். ஒர்க்கிங் கேஸ்லாம் 800 ரூபாலேருந்து ஒரு 5000 ரூபா வரைக்கும். ஐட்டல்ண்ணா 2000 ரூபா வரும். 2000. ஆமாண்ணா. இது என்ன ரேட்டு பாய் செப்பல்லாம்? இது 130, 150, 200, 80, 100. பகத் என்ன ரேட்டுங்க பாய் செப்பல்லாம்? 100 தான். மென்ஸு கேர்ள்ஸு? ஓகே பாய், நன்றி பாய். அபி செல்ஃபோன் அக்சரிஸ் இதெல்லாம் என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் நெக் பேண்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 200 வரும். ப்ளூடூத் நெக் பேண்டு. அது எங்கே? காபி 200. அதில் உங்களுக்கு ஒரிஜினல் வேணும். ஒரிஜினல் இருக்குது 200. ஆமாம். பாருங்க ஓஇடி அப்படியே பிராண்டோட இருக்குது. அது என்ன ப்ரைஸ்? ஓஇடி இந்தியன் மேக். இது கடையில் வாங்கினீங்கன்னாக்கா 1750 ரூபா வருது. அவங்கள்ட்ட எடுத்தீங்கன்னா 400. ஓஇடி இந்தியன் மேக். இது கடையில் வாங்கினீங்கன்னாக்கா 700 ரூபா வருது. நம்மள்ட்ட வாங்கினீங்கன்னா 350 கொடுக்கும். இது ஒரிஜினல் பாருங்க.
இது வந்து கோட்டு நிர்வாணா பேஸ் 301 2800 கடையில் வாங்கினீங்கன்னா 2800. 2000 நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா 850. சவுண்ட் பார் பார்த்தீங்கன்னா கடையில் 200 விற்கக்கூடியது எம்செட் கம்பெனி, மேட் இன் இந்தியா. நோ சைனா நோ அமெரிக்கா, மேட் இன் இந்தியன் கம்பெனி. கடையில் போனீங்கன்னா 1200. இது ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 1300 வருது. நம்மகிட்ட வாங்கினீங்கன்னா 650. 650. ஆமாம், நாங்களாம் லாட்டாக வாங்கினால தான் அந்த ரேட்டுக்கு என்ன வேணாலும் கஷ்டம். வாட்டர் ப்ரூஃப் கடையில் வாங்கினீங்கன்னா 275 வந்து நம்மகிட்ட வந்து ஏர்பட் சர்வீஸ் நாங்கள் ஹோல்சேல் பண்ணிடுவோம். எங்கே தான் இருக்குது அது லொக்கேஷன்? நம்மளை வந்து லொக்கேஷன் வின்சென்ட் ரோடு உக்கடம். வின்சென்ட் ரோடு உக்கடம். டோர் டெலிவரியும் கொடுப்போம். டோர் டெலிவரி கொடுக்கும். எங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் செல்ஸ் எல்லா ஐட்டம் இருக்குது. நீங்கள் வந்து எங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 9488 9646. அப்புறம் எனக்கு இந்த பாய் கடையிலே பிடிச்ச இந்த ஸ்டுடியோ லைட்டு தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் வாங்க காசு இல்லை. அதோட ரேட்டு வேறு 600 தாங்க. இந்த ட்ரிம்மர் மிஷின் வந்து 300. நல்லா எல்லாமே புதுசு தான். உங்கள் கடையில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே புதுசு தான். எல்லாம் சைனா ப்ராடக்ட் தான். ஆனால் சூப்பர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. மணிக்கூண்டில் நல்லா இருந்துச்சு பாருங்கள். அப்புறம் வந்து ஹெலிகாப்டர் வச்சுருக்காங்க. இந்த ரிமோட்டில் பறக்கமுல ஒரு குறிப்பிட்ட அளவு வரையும் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு கடைக்கு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கட்டிங் சா மிஷினு, டைல்ஸ் கட்ரு, அப்புறம் ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சுங்க. அந்த ட்ரில்லிங் மிஷினு நம்ம வாங்கணும்னு நமக்கு ஒரு ஆசை, வாங்கலை. அது வெறும் 500 400 ரேஞ்சு தான் சொன்னாங்க. அப்புறம் பழைய மாடல் சிடிலாம் ரொம்ப கிடந்துச்சு. இண்டக்ஷன் ஸ்டவ்வு, இது ஒரு செட்டுங்க. இது ரொம்ப பழைய மாடல். நான் பார்த்துருக்கேங்க, நிறையா பேர் வீட்டில் இருந்திருக்கு இந்த செட்டு. ரொம்ப பழைய மாடலு. 90s கிட்ஸுகளுக்கு தான் தெரியும். அப்புறம் இந்த பசங்களை பாருங்களேன், வெக்கப்பட்டு வீடியோ எடுக்கிறோம்னு வெக்கப்பட்டு போகிறாங்க. அப்புறம் இந்த அண்ணன் கடையில் வந்து மொபைல்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஸ்பேர் மொபைலு. அப்புறம் ஒர்க்கிங்லேயும் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா சாக்குக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், சாக்குக்குள்ளே எவ்வளோ செல்ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த செல்ஃபோன்லாம் ஒர்க்கிங், ஆனால் பேக் மூடி தான் இல்லை. நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நம்ம புதுசாக இப்போ தான் நம்ம வீடியோ எடுத்து நம்ம முயற்சி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோலையும் எதுவும் குறைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி திருத்திக்கிறேன். அப்புறம் அந்த பையன் கடையில் வந்து செப்பல்லாம் 150 200 அவ்வளோதான் சொன்னாங்க. மூஞ்சி வேறு முடிக்கிறாங்க கேமராக்கு வைக்கப்பட்டு. அப்புறம் அந்த பாய் கடையில் வந்து எல்லா வகையான புது டூல்ஸுமே வச்சுருக்காருங்க. பாருங்களே, எல்லா வகையான டூல்ஸ் இருக்குது. ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒரு கத்தி எடுக்கிறா பாருங்கள், அந்த கத்தி எடுத்தால் நமக்கு பயம்தான். அப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு டூல்ஸ் ஒன்று நம்ம எடுத்து பார்த்தோங்க. அதோட ரேட்டு வெறும் 700 தாங்க. நல்ல குவாலிட்டியானது. நம்ம டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம், டைட் வைக்கிறது, லூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பாக்ஸ் பற்றிலாம் இதோட ரேட் வந்து 1200 பாருங்கள். அந்த டூல்ஸு, அந்த கவரில் உள்ள டூல்ஸ் தாங்க இது. ஆனால் இது வந்து 1200. எல்லா செட்டுமே இருக்குது. நல்லா குவாலிட்டியானதுங்க. அப்புறம் அந்த கடையில் காலிங் பெல்லாம் வச்சுருக்காங்க. புதுசு தான், ஒர்க்கிங் புதுசு, எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இந்த காதில் வச்சு கேட்போம்ல பெரிய ஹெட்ஃபோனு, இதோட ப்ரைஸ் 200. நல்லா புதுசாக தாங்க இருக்குது. நல்ல கண்டிஷனோடு இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்களே அதை எடுத்து பார்த்துட்டு வச்சிட்டோம். அப்படியே நம்ம வந்தது வாங்குறதுக்கு இல்லைங்க, எடுத்து பொருள் ரிவ்யூஸ் போடுறதுக்கு தாங்க. இது சோனியோட சிடி பிளேயருங்க. திறக்கலான்னு முயற்சி பண்ணால் திறக்கவே முடியலைங்க. ஸ்டக்காகி போய் கிடக்கும் போல இருக்குது. ரொம்ப பழைய மாடலு வாக்மேனு, சோனியோடது. சிடி போட்டு கேட்குற வாக்மேனு. நம்ம பேஜை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒத்துழைப்பு தாங்க நமக்கு முக்கியம். வீடியோவில் எதுவும் குறைகள் நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தாங்க நம்ம புதுசாக எடுத்து வீடியோவே போடுறோம். கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. இந்த பெல்ட்டு கடையை பார்த்தீங்களா? இந்த பெல்ட்டு கடையில் வந்து ட்ரிம்மர் மிஷினு, பெல்ட்டு, அது ரெண்டுமே வச்சுருக்காங்க. நல்லா குவாலிட்டியானதுங்க. அந்த ரோஸ் கலர் ட்ரிம்மர் மிஷின் வந்து 400. அந்த ட்ரிம்மர் வந்து 200. ஒர்க்கிங்கு நல்லா செக் பண்ணி காமிச்சாங்க, ஒர்க்கிங் தான். அப்புறம் இந்த கடையில் போன வாரம் நம்ம வந்தப்போ செட்டுலாம் இருந்துச்சுங்க.
இன்னும் வந்து பார்க்கும்போது கடையே காலியாக இருக்குது. 2 கீபோர்டு ஒத்தே இருந்துச்சு. நம்ம வீட்டில் வேறு வாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்து கடையில் போய் பார்த்தாங்க. இது கம்ப்யூட்டருக்குள்ள நல்லா கீபோர்டுங்க. செட்டே 200 தான் சொல்கிறாங்க. 2 சேர்த்து, 2 பொருள் சேர்த்து. இன்னொன்று பைக்குள்ளே இருக்குங்க. அதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி நல்லா இருக்கா? நீங்கள் கோயம்புத்தூர் மரக்கடை வீதி வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த ஏரியா வந்து பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குங்க. இங்கே பற்றிலாம் இது தைக்கிற மிஷின்லாம் இருக்குது, பேட்டரியில் இயங்குறது, அப்புறம் ஹோம் தேட்டரு. இந்த கடையில் ஃபுல்லாக செட்டு, கார் செட்டு, ஹோம் தேட்டரு, யூபிஎஸ், ஃபேன் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் வாங்க. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏரியாவை விசிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அப்புறம் இந்த ஐயா கடையில் வாட்ச் இதெல்லாம் இருந்துச்சுங்க. இதோட ரேட்டு 150 ரூபா தாங்க. உங்களுக்கு வாட்ச் தேவை இல்லைன்னு வச்சுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் அண்ணன் கடையில் இந்த லேப்டாப்போட ரேட்டை கேட்டீங்கன்னா 4000 ரூபாங்க. நடுவில் ஒரு கோடு போது கவர்மெண்ட் லேப்டாப் தான். 4 GB ரேமு, 500 SSDங்க. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதை வைக்கட்டும், எடுத்து யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேங்க. இந்த லேப்டாப் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஆனால் நடுவில் ஒரே ஒரு கோடு போதுங்க. இது 4000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த லேப்டாப் தாங்க. இது எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லைங்க. நல்லாயிருக்கு. ஆனால் ரேம் கம்மிங்க. 4 GB ரேமு, 250 இன்டர்னல் மெமரிங்க. அதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு பக்கத்து கடையில் பார்த்தா அந்த வாட்டர் பம்பு இருக்குங்க. இது எல்லா சைஸுக்கும் மாற்றிக்கலாம் போல் இருக்குது. இன்னைக்கு பார்த்துட்டு வச்சாச்சுங்க. வச்சுட்டு நம்மளும் பக்கத்து கடைக்கு போனால் நம்ம வீட்டுக்கு தேவையானது வாங்குறாங்க. ஸ்பூன் ஐட்டங்க நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. வெறும் 200 தான் அதோட ரேட்டு. 200 வாங்கலாமா ஒருத்தா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். போய் வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. டாட்டா பாய் பாய். அடுத்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.